Find the zero of the polynomial in each of the following cases. 9th CBSE Maths polynomial அதாவது chapter 2.2ல நம்ம 4th sum பார்க்குறோம். Okay, exercise 2.2ல 4th sum 9th CBSE Maths. இப்போ இந்த 4th sumல first subdivision என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸுக்கு எந்த வேல்யூவை கொடுக்கும்போது இந்த பாலினாமியல் ஃபுல்லாக ஜீரோவாக மாறிடும் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூவை நாம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கும்போது இந்த எக்ஸ்பிரஷன் என்னவாகும்? ஜீரோவாகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய +5 இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது என்னவாகும்? -5ன்னு வரும். அப்போது எக்ஸுக்கு -5 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கொடுக்கும்போது இந்த பாலினாமியல் ஜீரோ ஆகிடும். பாருங்கள், -5 + 5ன்றது என்னவாகுது? 0. ஸோ நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அடுத்த சப்டிவிஷன், அதாவது சப்டிவிஷன் 2 எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், px = x - 5. எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுக்கும்போது இந்த எக்ஸ்பிரஷன் ஜீரோ ஆகும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே இதை ஜீரோன்னு பண்ணணும். x - 5 = 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? இந்த -5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது +5ன்னு ஆகும். அப்போ எக்ஸுக்கு 5 அப்படிங்கிற நம்பரை நம்ம கொடுக்கும்போது இந்த பாலினாமியல் ஜீரோவாக மாறிடும். ஓகே, இப்போ இந்த இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் என்னது? கொடுத்துருக்க பாலினாமியலை அப்படியே எடுத்துருந்தோம். 2x + 5 = 0. அப்போ 2x, எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க போகிறோம். 2xை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம். இந்த +5 இந்த சைடு போகும்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது -5 ஆகும். இப்போ 2x = -5. எக்ஸு மட்டும் வேணும்னா இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த சைடு வர்றது எப்படி வரும்? டிவிஷனில் வரும். அப்போ -5 / 2. எக்ஸுக்கு இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த கொடுத்துருக்க பாலினாமியல் வந்து ஜீரோவாக மாறிடும். ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த சப்டிவிஷன் 4 பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பாலினாமியல் 3x - 2 அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். = 0. அப்போ இந்த எக்ஸ் டேர்ம் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால 3xஐ மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம். இந்த -2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது +2 ஆகிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸு கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த 3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அப்போ 2/3. ஓகே, அப்போது எக்ஸுக்கு 2/3 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கொடுத்துருக்க இந்த பாலினாமியல் ஜீரோவாக மாறிடும். ஓகே, அடுத்து சப்டிவிஷன் 5. p(x) = 3x. எக்ஸுக்கு எந்த வேல்யூவை கொடுத்தா இந்த பாலினாமியல் ஜீரோவாக மாறும் அப்படின்னா 3x = 0. அப்போது எக்ஸு மட்டும் வேணும்னா எக்ஸு கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த 3 அந்த சைடு போகும்போது என்னவாகும்? டிவிஷனில் வரும். அப்போ 0 / 3. 0வை எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு 0ங்கிற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஜீரோவாக மாறிடும், அதாவது இந்த பாலினாமியல். ஓகே, இப்போ சப்டிவிஷன் 5 பார்க்கலாம். இப்போ நம்ம சப்டிவிஷன் 6 நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா p(x) = axன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிறது 0 கிடையாது, ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்றதை அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ax = 0. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஏ இந்த சைடு வரும்போது என்னவாகும்?
டிவிஷனில் வரும். டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் என்னவாயிடும், இன்ஃபினிட்டிவ் ஆகிடும். அதனால தான் அவங்க டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, ஏங்கிறது ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. 0வை எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் என்ன கிடைக்கும், 0வே தான் கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு 0ங்கிற வேல்யூவை கொடுக்கும்போது இந்த பாலினாமியல் நமக்கு 0வாக மாறிடுது. இப்போ அடுத்து 7th சப்டிவிஷன். 7th சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, சிஎக்ஸ் ப்ளஸ் டி. இங்கே சிங்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இங்கே சிங்கிறது ஏதோ ஒரு நம்பர், அதுவும் சி கமா டி இது ரெண்டுமே என்னது ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க பாலினாமியலை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தானே கண்டுபிடிக்கணும். அப்போ சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் டி இந்த சைடு போகும்போது என்னவாகும், மைனஸ் டியாக மாறிடும். ஓகே, இப்போ மைனஸ் டி. எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க சி இந்த சைடு வரும்போது என்னவாகும், டிவிஷனில் வந்துடும். டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. ஆச்சுன்னா இந்த இந்த டேர்ம் என்ன ஆகும்னா இன்ஃபினிட்டிவாக மாறிடும். அதனால தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சி இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. சிங்கிறது 0 கிடையாது, இது ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸுக்கு இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாலினாமியல் என்னவாயிடும், 0வாக மாறிடும். அவ்வளோதான். அவங்க 4th சம்மில் கேட்டிருக்க எல்லா சம்மையுமே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம செக் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ 5th சம்முக்கும் ஆன்சர் வந்து 0. 4th சப்டிவிஷனுக்கு என்ன கிடச்சிருக்கு, 2/3. 3rd சப்டிவிஷன் இந்த ஈக்குவல் டு இங்கே வர வேண்டாம், ஏன்னா நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி தானே எழுதியிருக்கோம். அதனால் இப்போ x is equal to minus 5/2. ஓகே, x is equal to 5 is equal to minus 5. அவ்வளோதான். நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா சம்முமே செஞ்சாச்சு, கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து 2.3 எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.